ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வீடியோ தான். ஹாப்பி கணேஷ் சதுர்த்தி எல்லாருக்கும். இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுஜாஸ் விலாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது இதுதான் ட்ரெடிஷ்னல் இங்கே உள்ளது. யார் விநாயகர் எடுத்துகிட்டு வராங்களோ அவங்களுக்கு இது மாதிரி நாமமிட்டு அந்த நாமத்தில் நல்ல விஷயங்கள் அப்படிங்கும்போது இந்த நாமத்தில் அரிசி கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து அக்ஷதெல்லாம் போட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு விநாயகரை நம்ம அழைக்கணும். அதுக்கு முன்னாடி விநாயகர் கொண்டுட்டு வந்தவங்களுக்கு பாத பூஜை பண்ணுற மாதிரி அதுவும் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. ஸோ அந்த படிக்கட்டுக்கிட்டே நிற்க வச்சுக்கிட்டு கொஞ்சமாக பாதத்தில் தண்ணி விட்டு 2 பேரையும் உள்ளே அழைச்சாச்சு. விநாயகர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை எங்கேருந்து கடையிலேருந்து எடுத்துகிட்டு வரோமோ அங்கேருந்து நம்ம கொண்டுட்டு விநாயகரை வைக்கிற வரைக்குமே என்ன சொல்லணும் அப்படின்னா கணபதி பப்பா மோரியா, மங்கள்மூர்த்தி மோரியா அப்படின்னு சொல்லிகிட்டே வரணும். இது கணபதியோட நாமம்னே சொல்லலாம். ஸோ அதை கண்டிப்பாக இது பண்ணணும். இது மாதிரி துணி போட்டு மூடி கொண்டுட்டு வரணும். விநாயகரை யாருமே பார்க்கக்கூடாது. நம்ம கொண்டுட்டு வர விநாயகரை யாருமே பார்க்கக்கூடாது. நம்ம வீட்டில் கொண்டுட்டு வச்சதுக்கப்புறம் தான் அந்த துணியை நம்ம எடுக்கணும். குட்டி பையன் பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு. அவனுக்கு என்ன பண்ணுறாங்கிறது அவனுக்கே தெரியல, அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்தான். ஸோ அதை சொல்லிவிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு வந்தாச்சு விநாயகரை உள்ள. கணபதி பப்பா மோரியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டுட்டு வந்துட்டு விநாயகரை வச்சுட்டு விநாயகருக்கு என்ன அப்படின்னா மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டுட்டு அந்த துணியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு. ஸோ அதெல்லாம் இதில் ஆட் ஆகலை. ஜஸ்ட்டு நான் விநாயகரை மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி தூக்கி நம்ம விநாயகரை எங்கே நம்ம உட்கார வைக்க போகிறோமோ அந்த இடத்துல உட்கார வச்சிடணும். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம 7 நாள், 5 நாள், 7 நாள், அப்புறம் 11 நாள் இப்படிங்கிற கணக்கில் இது பண்ணணும். மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் 5 நாளைக்கு மேலே தான் விநாயகர் கறப்பாங்க. விநாயகருக்கு இந்த மாதிரி துணியை எடுத்தாச்சு. எங்கள் விநாயகர் எப்படி இருக்கார் பாருங்கள். இந்த விநாயகர் ஒரு ஸ்பெஷல் குட்டி பையனோட சாய்ஸு, அவங்க அப்பாவோட சாய்ஸும் கூட. அவங்க அப்பா நாள் பார்த்து வச்சுட்டு வந்தாங்க. அடுத்த நாள் நாங்கள் செலெக்ஷனுக்கு போகும்போது வேறு எந்த விநாயகரும் வேண்டான்னு சொல்லிட்டான். அதுதான் வேணும்னு சொன்னால். என்னோடய கோலம் எப்படி இருக்குது பாருங்கள். என்ட்ரன்ஸில் தோரணம் இது மாதிரி போட்டிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ரெடிமேட் தோரணம் தான். ஏற்கனவே இருந்தது பழசை எடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உள்ளுக்குள்ளே போயிட்டு டோட்டலாக ஓவரால் டெக்கரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். என்னோடய ஹஸ்பண்ட் தான் டெக்கரேஷன் பண்ணது. ஸோ நைட்டு 2 மணி வரைக்கும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திரும்ப காலையில் எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டுருப்பாங்க. செவரில் அது மாதிரி ஃப்ளார்ஸ் வைக்க சொன்னது நான் தான். அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கலர் இந்த 2 கலர் தான் இருக்குது. ஒன்று எல்லோ இல்லைன்னா க்ரீன் மாதிரி தான் இருக்குது. அந்த க்ரீனும் பார்த்திங்கன்னா லைட் கலரில் தான் இருக்குது. அதனால் டார்க்காகவே இல்லை, லைட்டாக தான் இருக்குது. டார்க் கலர் கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த கலர் மட்டும்தான் அவைலபிள். ஸோ எங்கள் விநாயகர் எப்படி இருக்கார். இந்த விநாயகர் என்னோடய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கோயிலில் விநாயகர் சிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த விநாயகர் இருப்பார். அதனால் இந்த விநாயகர் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ குட்டியாக ஒரு கோலம் விநாயகர் சதுர்த்திக்கு போட்டாச்சு. அவ்வளோதான். இந்த விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சூப்பராக இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடப்போம். விநாயகர் எல்லாருக்கும் நல்லதே கொடுப்பார், நல்லதே செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையில் விநாயகர் சதுர்த்தியை நல்லபடியாக கொண்டாடுவோம். மறக்காமல் எல்லோரும் என்னோடய வீடியோவை ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். குட்டி பையன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் பாருங்கள். ஸோ விநாயகர் வைக்கும்போது பக்கத்தில் மண்ணில் செஞ்ச விநாயகரும் வைக்கணும். அதுதான் சாஸ்திரம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச முறைப்படி நாங்கள் வச்சாச்சு. அருகம்புல் இன்றைக்கி வைக்க மாட்டாங்க, நாளைக்கு தான் வைக்கணும். இன்றைக்கி முதல் நாள் வெத்தலை தான். ஸோ வெத்தலை மாலை போட்டாச்சு. பிடிச்சிருந்தா எல்லோரும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.